உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைக்கு சித்தர்கள் அருளி இருக்கிற ஒரு மசாஜ் ஆயில், ஒரு தொக்கன தைலத்தை பற்றி பேச இருக்கோம். தொக்கனம் என்பது நல்ல தமிழ் சொல். மசாஜ் என்பது உடலிலே எண்ணெயை போட்டோ அல்லது எண்ணெய் இல்லாமலோ தேய்க்கிற பயிற்சிக்கு பெயர் மசாஜ். இப்போ மசாஜ் ஸ்பா நிறைய வந்திருக்கிறது. இந்த மசாஜிலே பலன் இருக்கிறது என்பதனால தான் மக்கள் அந்த ஸ்பாவை நோக்கி போகிறார்கள். என்ன பலன் இருக்கிறது? அந்த தேய்ப்பதனாலே, எண்ணெயை மேலே தடவி தேய்ப்பதனாலே சருமத்திலே குருதி ஓட்டம் கூடுகிறது. அப்படி குருதி ஓட்டம் கூடுகிற போது அங்கே இருக்கிற தசைகளினுடைய சுருக்கம் அகல்கிறது. வயதானாலும் தசை சுருக்கம் வராமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். முகத்திலே வருகிற சுருக்கம், நெத்திலே வருகிற சுருக்கம், தசைகளிலே வருகிற சுருக்கம், ஆண் குறியிலே ஏற்படுகிற சுருக்கம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. நெடுநாள் டயபெட்டிஸாக இருப்பவர்கள், அதிக ஒபேசிட்டினால இருப்பவர்கள், இவர்கள் இருவருக்குமே ஆண் குறி சிறுத்து போய்விடும். அது என்ன காரணம்? இந்த ஆண் உணர்வுக்கு உரிய ஹார்மோன்ஸ், இந்த டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் ஆண்ட்ரோஜனுடைய அளவு குறைந்து போவதனால ஆண் குறியுடைய எழுச்சியும் விரைப்புத்தன்மையும், ஆண் குறியுடைய பருமனும் நீளமும் குறைந்து போய்விடும். அதுபோல வயதானால் டயபெட்டிஸ் பீப்புளை பாருங்க, பெரும்பாலும் அவர் முகத்திலே பார்த்தாலே தெரியும் டயபெட்டிக் ஃபேஸ். மூஞ்ச பார்த்தாலே தெரியும். இந்த கை கால அவர் நடப்பதை பார்த்தாலே தெரியும் ஹீ இஸ் டயபெட்டிக்னு சொல்லி. அப்போ இந்த தசைகளில் இருக்கிற சுருக்கங்களை அகற்றி, நீண்ட டயபெட்டிஸ்னாலே அல்லது முதுமையினாலே சுருங்கி போகிற ஆண் உறுப்பினை திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு, விரைப்பு தன்மையை விரைந்து பெறுவதற்கு, உடல் திசுக்களை எல்லாம் பொலிவோடு வைத்துக் கொள்வதற்கு சித்தர்கள் கண்ட வழி என்னன்னா மசாஜ், தொக்கனம், தேய்த்தல், எண்ணெயை தடவி தேய்த்தல். இந்த எண்ணெயை 2 தடவை வாரத்தில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்கிற ஒரு மரபே சித்தர் இலக்கியத்தில் இருக்கிறது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளித்தல், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளித்தல். இதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டது கிராம வாழ்க்கையிலே. இன்றைக்கு அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிற போது சருமத்திலே குருதி ஓட்டம் கூடுவதனாலே சருமத்தினுடைய பொலிவு குறைவதில்லை. இந்த சருமத்திலே இருக்கிற திசுக்களிலே சுருக்கம் வருவதில்லை. அதுபோல எங்கே சுருக்கம் வந்தாலும், எந்த உறுப்பு அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து குன்றி போனாலும் அதை மீட்டு எடுப்பதற்கு என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிற 3 மூலிகைகள். 1 அகில் கட்டை, 2வது நாயுருவி இலை, 3வது தூதுவளை இலை. இந்த 3 இலைகளும் நம்முடைய சருமத்தினுடைய ஆற்றலை, மேல் தோலை பலப்படுத்துவதோடு அல்லாமல், எந்த உறுப்பில் போட்டு அதை தேய்க்கிறோமோ அந்த உறுப்பில் குருதி ஓட்டத்தை கூட்டி அதில் இருக்கிற பலத்தை அதிகப்படுத்துகிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஒரு தொக்கனம் தைலம். இந்த 3ஐயும் சேர்த்து நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தயாரிக்கிற தைலம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, வீட்டில் தயாரிப்பது கொஞ்சம் சிரமம், ஆனால் தயாரிக்கலாம். இந்த தைலத்தை தயாரிக்கிற போது அதை தீந்து விடாமல் பக்குவமாக அந்த எண்ணெயினுடைய சூடு 100 இருந்து 110 டிகிரியை தாண்டாமல் அதை பக்குவமாக காய்ச்ச வேண்டும். அதற்கு அந்த தெர்மோ ரெகுலேட்டர் சிஸ்டம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்முடைய மருத்துவமனையில இதே தைலத்தை மானியான் தைலம் என்ற பெயரிலே தயாரிக்கிறோம். மானி ஆண் தைலம். இது என்ன பண்ணும்? அந்த தைலத்தை போட்டு உடலில் தேய்த்தால் உடல் திசுக்கள் எல்லாம் பொலி வரும். முகத்தில் தேய்ப்பதனாலே முகத்தசைக்கள் எல்லாம் பொலி வரும். இட்ஸ் எ குட் மசாஜிங் ஆயில். மசாஜ் ஆயில் சித்த மருத்துவத்திலே ஏராளமான ஆயில்கள் இருக்கின்றன. வர்மாவிலே ஏராளமான தொக்கன தைலங்கள் இருக்கின்றன. காய திருமேனி தைலம் அதில் ரொம்ப ஃபேமஸ். அது உடல் சருமத்தை எல்லாம் ஆரோக்கியப்படுத்த பொதுவான தைலம். இந்த மானியான் தைலம் குறிப்பாக அனுபவத்திலே பலர் அனுபவித்துட்டு சொல்லுவது, ஐயா, இந்த தைலத்தை ஆண் குறியிலே மசாஜ் செய்வதனாலே, அதுவும் தொடர்ந்து பால் கறப்பதை போல 20 பால் கறப்பதை போல 150 to 200 முறை இந்த தைலத்தை தடவி மசாஜ் செய்கிற போது முதலில் பார்க்கிறேன், மேல்புறத்தில் இருக்கிற இரத்த ஓட்ட நாளங்கள் எல்லாம் பருத்து வருகின்றன.
அதனுடைய விளைவாக உள்ளே இருக்கிற திசுக்களுக்கு குருதினுடைய ஓட்டம் கூடுகிறது. அப்போ அந்த 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 திசுக்கள் இருக்கிற கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், கார்பஸ் கேவர்னோசம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சு திசுக்களுக்கு இரத்த ஓட்டம் கூடுகிறது. அதனுடைய விளைவாக குன்றி இருக்கிற ஆண் உறுப்பு திரும்ப இயல்பு நிலைக்கு மீளுகிற வாய்ப்பை பெறுகிறது. அதை நான் அனுபவத்திலே பார்க்கிறேன் என்று பலர் என்னிடத்திலே கூறுகிறார்கள். ஆனால் அது என்ன தைலம்? அந்த தைலத்தினுடைய பயன் என்ன? இட்ஸ் அ மசாஜ் ஆயில். சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற ஒரு மசாஜ் தைலம். இது எந்த பகுதியிலும் அதை மசாஜ் செய்யலாம். மசாஜ் செய்வதனாலே அந்த உறுப்புகள் ஆரோக்கியம் அடையும், பலம் பெறும் என்பதை அறிந்து பயன்படுத்தி நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.